2023 நாளையோட முடிஞ்சா? சரி, போன வருஷம் சாதனை எல்லாம் கேட்போமா? எல்லாத்தையும் என்ன கேட்கக்கூடாதா? போன ஆண்டு யார் யார் என்னென்ன சாதனை பண்ணான்னு கேட்போமா? சரி, கவர்மெண்ட் ஒரு சாதனை பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு எங்கே வந்துச்சு? இப்போ முதல்ல பாரிஸ் எங்கே இருந்துச்சு? கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கை தட்டலாம். உண்மையிலே கொண்டு வந்துட்டாங்கல்ல. அதாவது பாரிஸில் இருந்தப்போ கோயம்பேடுலாம் தூரம், அங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்தால் யாரும் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன, அப்புறம் கோயம்பேடு சென்டர் ஆயிடுச்சு. கோயம்பேடுலேருந்து ஊரப்பாக்கம் வரப்போ ஊரப்பாக்கம்லாம் யாருக்கும் வரப்போறான்னு சொன்னாங்க. ஊரப்பாக்கம் தான் பெரிய லெவலில் ஆயிடுச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னா ஊரப்பாக்கம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி காணும்னா, நம்ம செங்கல்பட்டு வரல என்ன ஆகிடும்? ஊரப்பாக்கத்துக்கு செங்கல்பட்டு எவ்வளோ தூரம்? 18 கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டரு? 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர்னா எவ்வளோ? 20 நிமிஷம். எவ்வளோ நிமிஷம்? 20லேருந்து 25 நிமிஷம். சென்னையில் வந்து 20 நிமிஷம் பெரிய விஷயமா? கிடையாது. அப்போ செங்கல்பட்டு பாலாறு பிரிட்ஜ் வரல என்ன வந்துடும்? டெவலப்மெண்ட் வந்துடும். ஏன் அப்படின்னா, ஊருக்கு போகிறாங்கல்ல நிறைய பேர். எவ்வளோ பேர் போகிறாங்க ஊருக்கு? எத்தனை பேர் போகிறாங்க ஊருக்கு? ஒரு 7 கோடி பேர் எங்கே போகிறான்? தான் போகிறான். எங்கே? மதுரை, திருச்சி, சேலம் எல்லாம் எங்கே இருக்கிறோம்? அந்த ரோட்லேயே தான் ட்ராவல் பண்ணுறான். யாராவது பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னா இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னு நினைப்பாங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இறங்கிடணும்னு நினைப்பாங்களா? பஸ் ஸ்டாண்டு வந்து அப்புறம் ஊருக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இறங்கி இங்கே இடம் பார்ப்பாங்களா? இங்கே தானே இடம் பார்க்க நினைப்பாங்க. அப்போ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மக்கள் மாறிடுவாங்களா, மாற மாட்டாங்களா? அப்போ இங்கேருந்து செங்கல்பட்டு வரலும் என்ன ஆகும் ரேட்டு? இங்கே ரேட்டு ஏறிச்சுன்னா செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரல என்ன ஆகும்? குறையுமா ஏறுமா? நான் கேட்குறேன், 10 to 12 வருஷம் கழிச்சு ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எங்கே போயிடும்? மதுராந்தகத்துக்கு போயிடும். போகுமா போகாத? வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வளர்ச்சி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் போன ஆண்டு நிறைய பேர் சொத்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் போன ஆண்டு சொத்து வாங்கினவங்க? ஓகே, சொத்து வாங்கிங்க. எல்லாம் கைத்தட்டலாம்ல சொத்து வாங்கினவங்களுக்காக. சார், போன ஆண்டு சாதனை பண்ணியிருக்கோம்ல, ஒரு சொத்து வாங்கினா சாதனை தானே, கரெக்டா? இந்த மாதிரி தொடர்ந்து சொத்து எத்தனை பேர் வாங்கிங்க? யார் கையில் 10 சொத்து இருக்கு? அங்கே பாரு, வளர்ந்ததுக்கு 10 சொத்து யார் கையில் இருக்கு? என்ன சிரிக்கிறீங்க? யார் கையிலும் இல்லையா? ராமசாமி சார் கையில் இருக்கா? எத்தனை வருஷமா வாங்கிருக்கீங்க சார் 10 சொத்தை? 15 வருஷமா அப்படியே உழைச்சு வாங்கிட்டே இருக்கீங்க 10 சொத்து. ஓகே, அவருக்கு ஒரு கை தட்டலாமா? 10 சொத்து. சொத்து வந்து ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அது ஒரு ஃபார்முலாவில் நாங்கள் வந்து சிம்பிளாக சொல்லுவோம் எப்படி சொத்து வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊரப்பாக்கத்தில் வந்து ஒரு லேண்டு 3 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டு இன்றைக்கி என்ன இருக்கும்? 3 கோடியா? அது எப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? அப்படின்னா அதுக்கு ஒரு லேண்ட் காம்பவுண்டிங் ஃபார்முலா சொல்லுவோம். யூஸ்வலாக லேண்டு வந்து 4 to 5 வருஷத்தில் டபுள் ஆகும். ஒத்துக்கிறீங்களா? எப்போ டபுள் ஆகும்? 4 to 5 வருஷத்தில் டபுள் ஆகும். அப்போ வந்து இது மாதிரி 7 தடவை நீங்கள் போட்டு பாருங்களேன். 28 வருஷத்துலேருந்து 35 வருஷத்துக்குள்ள லேண்டு வந்து 3 லட்சம் வந்து 6 ஆயிருக்குமா? 6 12 12 24 24 48 48 96 96 1 கோடியே 92 லட்சம். 1 கோடியே 92 லட்சம் 3 கோடியே 84 லட்சமா மாறுது. அப்போ 7 தடவைனா 28லேருந்து 35, ஆவரேஜா 30 வருஷம் வச்சா லேண்ட் எவ்வளவு மாறுது? 3 லட்சமா இருந்த லேண்டு 3 கோடியா மாறுது. அப்போ இங்கே நிறைய குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அவங்க பேரில் என்ன வாங்கி வைக்கணும்? ஒரு சொத்தா? நான் என்ன கேட்குறேன், 1 வாங்கினா 3 கோடி ஆயிடுது, 10 வாங்கினா 30 கோடியா இருந்தா உங்க பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? அவனோட 30 வயசுல அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? என்னங்க, யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க? வாங்கி கொடுக்கலாமா? அதாவது நீங்க என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ 3 வருஷத்துக்கு ஒரு சொத்தாவது வாங்குங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு சொத்து? வருஷம் 1 லட்சமாவது சேமிப்பு பண்ணுங்க. வருஷம் சார் எவ்வளவோ செலவு பண்றோம் இல்லையா? வருஷம் 1 லட்சம் சேமிக்க முடியுமா நம்மளால? முடியும். குடும்பமாக உழைச்சா முடியும். நிறைய வீட்டில் கணவர் மட்டும் உழைக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன லேடிஸ் கேட்டால் நான் சமைக்கிறேன், பிள்ளையை பார்த்துக்கிறேன். நான் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்பேன், கோச்சிக்கூடாது எல்லாருமே. இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு சமையல்கார அம்மா சம்பளம் தானே கிடைக்கும். கேட்குறேன், நீங்கள் ஒரு சமைக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன சம்பளம் கிடைக்கும்? சமையல்கார அம்மா சம்பளம் தான் கிடைக்கும்ல. அதான் அது கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா? அது அந்த சம்பளத்துக்கு தான் அவர் கொண்டு வந்து உங்கள் வீட்டு குடும்பத்தை நடத்துகிறாரு. ஓகே, அதே இது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தொழில் முனைவராக இருந்தோம்னா நமக்கு என்ன தேவையோ கிடைக்கும். தொழில்லாம் எப்படி சார், முதலீடுலாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுமே, எப்படி சார்? கஷ்டம் இல்லை சார், நிறைய பேர்கிட்ட பேச வேண்டி இருக்கும் சார். என்ன பேச மாட்டீங்களா? என்ன பேச மாட்டீங்களா? வீட்டில் நல்லா உட்காந்து எவ்வளோ பேசுவீங்க, ஆனால் வெளியில் யாரையும் பேச மாட்டோம். என்ன சார், நம்ம தொழிலை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் குடும்பமாக பையராக இருந்தாலும் செல்லராக இருந்தாலும் நம்ம தொழில் எடுத்து பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா நாங்கள் வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணுறதுலாம் நீங்கள் டீமில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம ரெஃபர் பண்ணால் இங்கே காசு. என்ன காசு? தெரிஞ்சவங்கள அது நம்ம மட்டுமே பண்ணாமல் நம்ம இது மாதிரி ஒரு பெரிய அணியை கட்டமைச்சு பண்ணால் நிறைய காசு. புரிஞ்சா? தனியாக பண்ணால் கொஞ்சம் காசு, டீம் அமைச்சா பெரிய காசு. எது வேணும் உங்களுக்கு? எது வேணும்? பெரிய காசு வேணாமா? இந்த ஆண்டு மட்டும் இந்த ஆண்டு கேட்க வேணாமா? ஒரு சொத்து பத்தாது, இந்த ஆண்டே 10 சொத்து கேட்கலாமா? கேட்கலாம்ல, வாய திறந்து ஒன்று என்ன கேட்கலாம்? இந்த ஆண்டே 10 சொத்து என் வீட்டுக்கு வரணும்னு முதல்ல கேட்டுருவோம். அதுக்கப்புறம் செயல் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். புரியுதா? முதல்ல என்ன 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 எண்ணம் வந்து 10 சொத்துக்கு நோக்கி என்ன வச்சுக்கலாமா? இப்போ ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், ஆனால் எண்ணம் முதல்ல வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? 10 சொத்து நோக்கினா எண்ணம். இதுக்கு செயல் என்ன சார்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நீங்கள் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் 10 சொத்து அடையில நிறைய பேர். அப்போ அதை நோக்கி என்ன பண்ணலாம்? பயணம் ஸ்டார்ட் பண்ணலாமா? 2024 இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? போன ஆண்டு இது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? இந்த ஆண்டை இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 பாதையில் போகிறீங்க. ஒரு பாதை தவறான பாதை, ஒரு பாதை சரியான பாதை. 2 பாதையிலையும் ஸ்லோவாக போகிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஸ்லோவாக போனால் ஒன்றுமே தெரியாது. 2 பாதையில் தவறான பாதையில் ஸ்பீடாக போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பாதை தவறான பாதைன்னு. சரியான பாதையில் ஸ்பீடாக போனாலும் அதை அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த பாதைக்கு அதே பாதையில் வேகமாக என்ன போகலாம். ஆனால் நீங்கள் 2 பாதையிலையுமே எப்படி போகிறீங்க? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி போகிறீங்க? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் தானே சார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது அப்படி இல்லை, ஸ்பீட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். புரியுதா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலாம் வின்ஸ் த ரேஸ் கிடையாது. அது எதுக்கு சொல்லி கொடுத்தான்னா, நம்ம சீக்கிரம் இந்தியா முன்னேறிடக்கூடாதுன்னு ஒரு கதையை எது இங்கிலீஷ் புத்தகத்தில் என்ன உண்மையா இல்லையா? அப்போ தான் நம்மளாம் ஸ்லோவாக வருவோன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் என்னென்னலாம் நம்மளை அழிக்கணுமோ அதெல்லாம் செஞ்சிருவான். அதை நம்மளும் ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வின்ஸ் த ரேஸ்ப்பா, என்ன ஸ்பீட் அண்ட் ஸ்டெடியில் இல்லை. ஸ்பீடாக போனால் மட்டும்தான் எதையுமே. சார் இப்போ ஏரோப்ளேனில் போகணுன்னு நினைப்போமா, காரில் போகணுன்னு நினைப்போமா? ஒரு 1000 கிலோமீட்டர் போகணும்னா ஏரோப்ளேனில் போகணும் தானே நினைப்போம், ஸ்பீடாக போகணுன்னு தான் நினைப்போம். கரெக்டாக இல்லையா? அப்போ எப்பயுமே எதுவாக போகணும்னு நினைக்கணும்? ஸ்பீடாக போகணுன்னு தான் நினைக்கணும், கொஞ்சம் ஸ்டெடியாக போகணும். நம்ம பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் மாறலாமா? நம்ம இப்போ பேசுகிறோம்ல 10 சொத்து வாங்குற பாதை, அந்த பாதையில் போகலாமா? போகிறதுக்கு நிறைய குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அவங்க இப்பயே இந்த பாடத்தை கேட்டு என்ன பண்ண போகிறாங்க? எங்கே போகிறாங்க? அவங்க நீங்கள் 10 சொத்துலாம் அவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ள வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு உள்ள எண்ணங்கள் வரட்டும், நல்ல எண்ணங்கள் வரட்டும். இதே வாய்ப்பு உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நீங்கள் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன வாங்கியிருப்பீங்க? 10 சொத்து இல்லை 100 சொத்து கூட வாங்கியிருக்கலாம். கரெக்டா? இப்போ ஆரம்பிக்கிறதுல நாங்கள் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம். அதை நீங்கள் அப்படியே நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. யாருக்கு சொல்லிக் கொடுக்கலாம்? சொல்லிக் கொடுக்கலாமா? எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? உங்களுக்கு எத்தனை பேர் சார் ஃபோனில் இருக்கிறாங்க? எல்லாருக்கும் ஃபோன் கான்டாக்டில் ஒரு 500 இருப்பாங்களா? எல்லாருக்குமே இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்து அனுப்பலாமா? அனுப்பலாமா? இன்னும் அனுப்ப மாட்டேங்க போலியா? நாங்கள் என்ன புத்தாண்டு வாழ்த்து அனுப்பிச்சிருப்போம்னா அந்த வாழ்த்தை வாங்கி அப்படியே அனுப்புங்க. அதில் என்ன போட்டிருப்போம்னா, அனைவருக்கும் இந்த ஆண்டு கோடீஸ்வர ஆண்டாக அமையுமாக அப்படின்னு ஒரு வாழ்த்து நான் போட்டு சொல்லியிருப்பேன். அதே வாழ்த்து யாருக்கு போனோம்? அவருக்கு போயிட்டு நீங்கள் ஃபோன்லேயும் அதே வாழ்த்து அப்படியே சொன்னீங்கன்னா திருப்ப யார் அந்த வாழ்த்து உங்களுக்கு சொல்லுவா? அவரும் உங்களுக்கு சொல்லுவார். இப்படி ஏற ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, ஒரு கோடீஸ்வர வைப்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும்னு எனது கணிப்பு. உங்களோட கணிப்பு நல்லா இருக்குமா?
அப்போ இன்னைக்கு இங்கேருந்து போனதுக்கப்புறம் இன்னும் நியூ இயர் வர்றதுக்கு எத்தனை நாள் இருக்கு? 2 நாள்லாம் இல்லை, ஒரு நாள் தான் பேலன்ஸ். சண்டே இருக்குது. உட்கார்ந்து வாட்ஸ்அப் எடுத்து தட்டுன்னு தட்டி என்ன எல்லாருக்கும் ஒரு 400 பேருக்காவது அனுப்பிடுறோம். அதில் ஒரு 40 பேருக்காவது என்ன பண்ணுங்க, ஃபோனில் சொல்லாமா? என்ன காசு கேட்பீங்க போல வாழ்த்து சொல்ல? என்ன சொல்லாமா? நல்லா உள்ள இருந்து சொல்லாமா, வாயில சொல்லாமா? எனக்கு ஒரு கோடீஸ்வரர் வாழ்த்து சொல்லுங்களேன். அனைவருக்கும் இந்த ஆண்டு கோடீஸ்வர ஆண்டாக அமையுமாக. ஆதியோகிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய கோடீஸ்வர ஆண்டாக அமையுமாக. சொல்லுங்க எனக்கு. சார் வாயை திறந்து பேசுனா காசு, பேசலைன்னா லாஸு. ஓகேயா? இந்த என்ன வச்சுக்கணும், பேசுனா காசு, பேசலைன்னா லாஸு. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க, பேசதான் காசு, பேசலைன்னா லாஸ். ஓகே, அதை வச்சுக்கலாமா? அப்போ நம்ம 400 பேருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறோம், 40 பேருக்கு ஃபோனில் என்ன சொல்ல போகிறோம், கோடீஸ்வர வாழ்த்தை சொல்ல போகிறோம். அதில் ஒரு 4 பேர் உங்கள் வாழ்த்தை உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க உங்க கூட இந்த பாதையில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையும் கோடீஸ்வர வாழ்க்கையா மாறும், அவரோட வாழ்க்கையும் கோடீஸ்வர வாழ்க்கையா மாறும். அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போக போக புரியும். அதை நம்ம அடுத்ததில் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா, சொத்து ஏன் முக்கியன்றதை கற்றுக்கலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியம் சொத்து. நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நினைக்கிறத விட சொத்து ரொம்ப முக்கியம். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 58 வயசுலேருந்து 85 வயசுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறீங்க. நோ இன்கம் டேஸ். என்ன டேஸு? எனக்கு வருமானமே கிடையாது. கரெக்டா? என்ன கரெக்டா? அந்த பீரியடை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? அதுக்கு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கீங்களா யாராவது? எத்தனை பேர்கிட்ட பட்ஜெட் இருக்கு? டெய்லி பட்ஜெட், மாதம் பட்ஜெட் கிடையாது, வருஷ பட்ஜெட் கிடையாது. இதில் வேறு 58லேருந்து 85க்கு பட்ஜெட்டான். சார் நம்ம ஆவரேஜாக 85 வயசு வரல இருப்போம்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு, 58ல் ரிட்டையர் ஆகிறோம்னு கணக்கு எடுத்துக்கிட்டு 27 வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டு காட்டவா? எவ்வளோ வேணும்னு எல்லாம் கற்றுக்குறீங்களா? சரி, நம்ம மாதம் நல்லா ஒரு ராயலாக வாழணும்னா நமக்கு எவ்வளோ பணம் வசதி தேவை? மாதம் 1 லட்ச ரூபா. கார் இருக்குது, குழந்தைகளுக்கு செலவு இருக்குது, அப்புறம் நகையெல்லாம் வேறு வீட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். மாதம் 1 லட்சம். வருஷம் எவ்வளோ தேவை? 12 லட்சம் தேவையா? வருஷம் எவ்வளோ தேவை சார்? 27 வருஷத்துக்கு எவ்வளோ தேவை? 3.25 கோடி தேவை. எவ்வளோ தேவை? அதில் விலைவாசி ஒரு 7.5% வருஷம் நடக்குது. அதாவது 1 லட்சம் முதல் தேவைன்னா அடுத்த வருஷம் 1,07,500 தேவை. அப்படி விலைவாசி ஏறிட்டே இருந்ததுன்னா எவ்வளோ தேவைன்னு கணக்கு வருதுன்னா 13 கோடி வருது. எவ்வளோ வருது? அப்போ வந்து கையில் எவ்வளோ இல்லை? 13 கோடி இல்லை. உங்கள் பையன் வந்து உங்களை பார்க்குறான் 58 வயசில். நீங்கள் ஒரு சொத்து கூட சேர்க்கலன்னு வச்சுக்கோ, இல்லை 2 சொத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ, அதோட விலை ஒரு 2 கோடி 3 கோடி ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. மீத பணம் உங்கள் பையன் யார்கிட்ட கேட்பான்? உங்கள்கிட்ட தான் கேட்பான். சொத்தே இல்லை, என்ன ஆகிடும்? எங்கே அனுப்பிச்சுடுவான்? என்ன மொழிக்கிறீங்க? முதியோர் இல்லத்துக்கு. ஏன்னா கொலை குத்தம் ஆயிப்போம்ல, புரியுதா சார்? நம்ம ரிட்டையர் ஆகிறப்ப சுமையாக இருக்கணுமா சுகமாக இருக்கணுமா? வீட்டுக்கு நம்ம எல்லாரும் சுகமாக இருந்தால் வீட்டில் பார்த்துக்குவாங்க. நீங்கள் அன்பாக வளைத்த இதே பிள்ளைகள் தான் என்ன, அவங்களுடைய பொருளாதார சிக்கல்னால அவங்க உங்களை அப்படி பார்ப்பாங்க. அவங்கள சொல்லி தப்பெல்லாம் கிடையாது. யார் மேலே தப்பு? நாம் வாழும் காலத்திலேயே வருஷம் ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்த்து 3 வருஷத்துக்கு ஒரு சொத்து வாங்கியிருந்தோம்னா 30லேருந்து 33ல் ஒரு சொத்து, அது மாதிரி 33லேருந்து 36ல் சொத்து, அது மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு சொத்து 60 வயசுக்குள்ளே நம்ம வாங்கி போட்டிருந்தோம்னா என்ன சார் ஆயிருக்கும்? நமக்கு 10 சொத்து கையில் இருக்குமா? 30 வயசில் வாங்கின சொத்து என்ன இருக்கும்? 60 வயசில் 3 கோடியாக மாறி இருக்கும். 33ல் வாங்கினது அடுத்த 3 வருஷத்தில் இன்னொரு 3 கோடியாக மாறி இருக்கும். இப்படியே மாறிட்டே வந்தால் 85க்குள்ளே நமக்கு 10 சொத்து மாறலைனாலும் பரவாயில்ல, ஒரு 4 சொத்து மாறி இருந்தால் கூட நமக்கு என்ன வந்திருக்கும்? 12-13 கோடி ரூபாய் கையில் இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? ராயலா, நிம்மதியா, என்ன ஒரு மரியாதையான வாழ்க்கை இருக்குமா? அப்போ 10 சொத்து வாங்கணுன்றது முக்கியமா முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியமா முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுது இல்லையா? 30லேருந்து 58 வயசு இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 10 சொத்து வாங்கி போடுறதுக்குள்ள முயற்சியை நீங்கள் மட்டும் எடுக்காமல் யாரும் எடுக்கணும்? குடும்பமாக எடுங்க. ஓகே? அப்போ ஏன் இப்போ சொத்து வந்து இதில் போட்டால் தான் வளருமா சார்? வேற எதுலாம் போட்டால் வளராதா? பேங்க்ல போட்டால்
6.5% வட்டி, 7.5% விலைவாசி உயர்வு. பேங்க்ல போட்டா வளருதா? பேங்க் ஒரு சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட். பேர் என்ன கொடுத்துருக்கான்? பேர் அக்கௌண்ட் கொடுத்துட்டான்ல. அப்புறம் என்ன? அது என்ன? சேமிப்பு. சேமிப்பு வளராது, முதலீடு மட்டும்தான் வளரும். நிறைய பேருக்கு என்ன சேமிப்பு என்ன முதலீடு என்னன்னு தெரியல. கரெக்டா? சரி, வேற என்ன நீங்க சேமிப்பு முதலீடு இருக்கு? தங்கம் வாங்குறப்பே 20% நஷ்டம். இன்னைக்கு 5 வருஷமா தங்கம் பெருசா ஏறல. அப்போ தங்கம் இனிமேல் பெருசா வளருமானா பெரிய வாய்ப்பு கிடையாது. அப்போ தங்கம் 10 வருஷத்துல இன்னும் 1 மடங்கு வேணா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர அது முதலீடு கணக்குல வரவே இல்லை. அப்ப தங்கமும் எங்க போயிடுச்சு? சேமிப்பு கணக்குல போயிடுச்சு. அப்ப பேங்க் இருக்கணுமா? நீங்க பணம் பேங்க்ல டிரான்சாக்சனுக்காக போட்டுக்கலாமே தவிர வேற எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது போடலாமே தவிர அது முதலீட்டுக்கான இடம் கிடையாது. தங்க கடை நகை கடையும் முதலீட்டுக்கான இடம் கிடையாது. வேற என்ன முதலீட்டுக்கான இடம் இருக்கு? ஷேர் மார்க்கெட்டு நமக்கு புரியாது. கரெக்டா? அனில் அம்பானி ஷேர் 1000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1 ரூபாய். எவ்வளோ? முகேஷ் அம்பானி தம்பி இருக்காருல்ல, 1000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1 ரூபாய். போட்டா பணம் மொத்தமா காலியாக கூட போகலாம். நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. வேற என்ன இருக்கு? சிட் ஃபண்டு, பெரிய வட்டி, எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது. ரொம்ப தரேன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிடுறான்? ஓடி போயிடுறான். வேற யார் இருக்கா? கிரிப்டோ கரன்சி, அவனுக்கும் ஒன்றும் கிடையாது. நான் அவங்க என்ன மேலே போதா கீழே போதா நமக்கே புரியாது. வேற என்ன இருக்கு? ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க, ஒரு முதலீடு. என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ரியல் எஸ்டேட் மட்டும்தான். நம்ம காம்படிஷனே கிடையாது. யார் கிடையாது? அப்போ ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ரியல் எஸ்டேட் மட்டும்தான் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்போ பணத்தை எங்க போகணும்? திங்க் மணி, திங்க் ரியல் எஸ்டேட் தான். ஆனா நாங்க என்ன மாத்திட்டோம்? திங்க் மணி, திங்க் ஆதியோகின்னு மாத்திட்டோம். ஏன்? இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தானே இருக்க போறோம். ரியல் எஸ்டேட்னா தமிழ்நாட்டுக்குள்ள யார் இருக்க போறா? ஆதியோகி தான் இருக்க போது. 234 தொகுதியில நம்ம பிரான்ச்சஸ் ஓபன் பண்றோம். என்ன 3 லட்சம் ரூபாயில இருந்து லேண்ட் யார்கிட்ட இருக்கும்? நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம திங்க் பண்ணி திங்க் ஆதியோகி வச்சது கரெக்டா? பணம்னாலே எங்க நினைக்கணும்? நினைப்பீங்களா? நினைக்க வைப்பீங்களா? யார் கையில் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் போய் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க 400 பேருக்கு முதல்ல அனுப்புறீங்க, 40 பேர்ட்ட சொல்றீங்க, திரும்ப ஒரு 4 பேர் உள்ள கொண்டு வந்து சொல்றீங்க, அந்த 4 பேர் போய் 400 பேர் பாக்குறாங்க. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிடலாமா? சொல்ல முடியாதா? சொல்லி முடிச்சிடணும். 2024க்குள்ள இப்படியே தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லி முடிச்சிடணும். அதுதான் நம்ம வேலை. அந்த ஜாப் எடுத்து நீங்க செய்யறப்பே உங்களுக்கு உண்டான வருமானங்களும் அதுல சேர்ந்து வந்துடும். அதை பத்தின விஷயங்கள் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 10 சொத்து முக்கியமா? உண்மையான முதலீடு இது ரியல் எஸ்டேட். அதுல உண்மையான நிறுவனம் இது ஆதியோகி. அதுக்கப்புறம் என்ன? 10 சொத்து வாங்கணுன்றதுல தெளிவாயிட்டீங்க. லேண்ட் காம்பவுண்டிங் ஃபார்முலா ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்னது? 3 லட்சம் எப்படி 3 கோடியா மாறுது? 4 to 5 வருஷம் டபுள் ஆனா ஒவ்வொரு 4 to 5 வருஷத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு? லேண்டு டபுள் ஆகி 3 லட்சம் லேண்டு 6 ஆகி 6 12 ஆகி 12 24 ஆகி 24 48 ஆகி 48 96 ஆகி 96 லட்சம் 1 கோடியே 92 லட்சம் ஆகி 1 கோடியே 92 லட்சம் 3 கோடி சம்திங் ஆகி 3 கோடி ரூபாயாவது ஆவரேஜா வருது. 100 மடங்கு லேண்ட் வருது. லேண்டுக்காக ஒரு பெரிய கைத்தட்ட மாட்டீங்களா? ஒரு மனிதன் பிறந்ததுல உடனே ஒரு சொத்து வாங்கி வச்சுட்டா அந்த பணம், அந்த அப்பா அம்மா ஒரு 30 வருஷம் கழிச்சு பேங்க் கூட்டு போறாரு, அப்பா அம்மாவை வச்சு லோன் தருவாங்களா? தரமாட்டாங்க. ஆனா அவங்க வச்சிருக்க பத்திரத்தை வச்சு என்ன தருவார் பேங்க் மேனேஜர்? வாங்க சார், உட்காருங்க சார், இத்தனை கோடி வாங்கிக்க சார் கொடுப்பாரா? அப்ப யாருக்கு மதிப்பு ஜாஸ்தி? அப்பா அம்மா வாங்கி வச்சா பத்திரத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. நீங்க கார்டியனா இருக்கிறீங்களா, சொத்து கார்டியனா இருக்கா? சொத்து தான் மிகப்பெரிய கார்டியனா இருக்கு. அப்ப சொத்து தான் கெத்து. என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க பாருங்க. சொத்து தான். நல்லா கேட்கவே இல்லை. ஸ்டாலின் சார்லாம் வந்திருக்காருமா, கேட்கணும், நல்லா சொல்லு. ரைட். சொத்து தான் கெத்து. அதை வந்து எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டு 10 சொத்து முதல்ல ஆரம்பிங்க. ஆதியோகில பயணிக்க ஒரு மிகப்பெரிய பாதை உங்களுக்கு பிறக்கும். அந்த பாதையில மிகப்பெரிய சொத்துக்களை உங்கள் வாழ்நாள் சொத்து இலக்குகளாக நிர்ணயிக்க முடியும். அதற்கு உள்ள பயணத்தை நீங்கள்லாம் ஆரம்பிக்கலாமா? என்ன எல்லாரும் சொல்லுவீங்களா? என்ன ஒரு நல்ல திருக்குறள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நல்ல திருக்குறள். நல்ல போர்டில் எடுக்கலான்னு பார்த்தேன், டைம் இல்லை, எப்படி எடுத்துட்டேன். செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. ஏன் சார் சொன்னா? தலையில இருக்கனால சொன்னா?
சார் நீங்க எந்த சொத்தை வேணாலும் இழந்துடலாம், எந்த செல்வத்தை வேணாலும் இழந்துடலாம், செவி செல்வத்தை மட்டும் இப்படி இழக்காம இருந்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர பாதையை பத்தி கிளாஸ் எடுத்தேன்ல, அது எங்க கேட்டீங்க? காதல செவியில தானே கேட்டீங்க. அந்த பாதையை நீங்க திருப்ப ஆரம்பிச்சு ஒரு கோடீஸ்வரனா மாறக்கூடிய சக்தியும் செல்வத்தையும் தருது, செவி செல்வம் தருது. அப்ப செவி செல்வம் செல்வத்துல எல்லாம் தலைதானே. வள்ளுவர் சும்மா சொன்னாரு, சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை. அவர் ஒரு மிகப்பெரிய வள்ளுவருக்கு நல்லா தான் கைத்தட்டுங்களேன். வள்ளுவருக்கு எனக்கு அவருக்கு தான் நீங்க பெரிய கைத்தட்டு சொல்லணும். அதாவது ஒரு திருக்குறள் சொல்லி நம்ம பேர் எடுத்துக்கிறோம், கைத்தட்டு வாங்கிக்கிறோம். அப்ப அந்த திருக்குறளை எழுதின வள்ளுவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு சொல்லுங்க. நல்லா தான் கைத்தட்டுங்களேன் வள்ளுவருக்கு. ஒரு திருக்குறள் சொல்லி நம்ம கைத்தட்டு வாங்கிடுறோம் எங்கேயோ போய். ஆனா அந்த திருக்குறளே உட்கார்ந்து யோசிச்சு எழுதின ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்க முடியும்? கரெக்டா? அப்ப திருக்குறளை கண்டுபிடிச்ச வள்ளுவரே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா, திருக்குறள் இல்ல தமிழை கண்டுபிடிச்ச தமிழ் யார் கண்டுபிடிச்சா? அகத்தியருக்கு முன்னாடி அகத்தியர் எழுதினாரு, தொல்காப்பியர் எழுதினாரு. அவங்களுக்குலாம் முன்னாடி யார் கண்டுபிடிச்சா? முருகருக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. முருகருக்கு ஒரு கை தட்டுங்களேன். அவர் கடவுளா இருக்கட்டும், வேற ஏதோ ஒன்று சித்தரிக்கலாம். ஆனா அந்த தமிழ் மொழிக்குன்னு ஒருத்தர் தலைவனாக இருந்திருக்கிறார் இல்லையா, அவங்க மொழி தானே இவங்களாம் வந்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய மொழியை கண்டுபிடிச்சு ஏற்றி நம்ம கையில கொடுத்து நம்மளையும் பேச வச்சு என்ன நம்ம என்ன பெருமைப்படணுமா பெருமைப்படக்கூடாதா? மிகப்பெரிய நீங்க தமிழன் என்று சொல்லடா, அந்த தலை நிமிர்ந்து நீங்க எல்லாரும் நிறைய பணம் சம்பாதிச்சு யார் முன்னாடியும் தலை குனியாம மிகப்பெரிய கோடீஸ்வரனா இந்த ஆண்டை மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டையும் மாற்ற வேண்டும் என்று எனது ஆசை. அந்த ஆசையை நீங்களா நிறைவேற்றுவீங்களா?